வாரத்தில் மட்டும் குறைஞ்சது 3 to 4 புது படத்தோட டீசர் வந்திருக்கா. இல்லை அனௌன்ஸ்மெண்ட், டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் இந்த மாதிரிலாம் இருக்கா. அதில் நம்ம இப்போ சொல்ல போகிற மூவி தான் பராசக்தி. அந்த படத்தோட டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் பார்த்தேன். அந்த காலத்தில் ஒரு 60s 70s அந்த காலத்தில் மாதிரி இருக்கா அவங்களோட கோஸ்டியூம் எல்லாம் பார்க்கும்போது. எனக்கு கிடைச்ச தகவல் படி இந்த படத்தோட கதாநாயகர் சிவகார்த்திகேயன். ஹீ இஸ் த ஹீரோ ஆஃப் த ஃபிலிம். அவங்களுக்கு வில்லனாக நடிக்க போகிற முதல் முறையாக ஜெயம் ரவி அவர்கள், ஐயோ அப்படி சொன்னால் கோச்சிக்குவான்னு நினைக்கிறேன், இப்போ பேர் சேஞ்ச் பண்ணியிருக்கா. ரவி மோகன் தான் இப்போ பேர் வச்சிருக்கா. அதவா டீசர் பார்க்கும்போது கதை அவரை சுற்றி பற்றி தான் நடக்கிற மாதிரி தெரியுது. அது நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஸ்ரீலீலா ஹீரோயினா இல்லை சிவகார்த்திகேயனோட ஜோடியாக நடிக்கிறியா இல்லை ஃப்ரெண்டா எதுவுமே தெரியாது. என்னமோ தெலுங்கில் டயலாக் பேசுகிறான். மேபி தெலுங்கில் ஏதாச்சும் நமக்கு சர்ப்ரைஸாக இருக்கா என்னமா தெரியலை. படத்தோட டைரக்டர் சுதா, அவங்களோட படத்தில் இருக்கிறேன்னு சொன்னால் இரண்டு சுற்று, சுடாரை போட்டு எல்லாம் நல்லா ஹிட் ஆகியிருக்கான். நேஷ்னல் அவார்டு வேறு. அந்த சுடாரை போட்டரோட மியூசிக் ஜிவி பிரகாஷ், அதே தான் இந்த படத்தோடையும் 100th மூவி. ஜிவி பிரகாஷோட 100th மூவி தான் இந்த பராசக்தி மூவி. அது மாதிரி சிவகார்த்திகேயனோட 25th மூவி தான் இந்த படத்தோட பேர் பராசக்தி. அந்த டைட்டில் அவ்வளோ பவர்ஃபுல்லு. அந்த காலத்தில் சிவாஜி சாரோட முதல் திரைப்படம் தான் இது. அந்த பேர் கேட்கும்போது தான் நமக்கு சிவாஜி சார் தான் ஞாபகம் வருவார். என்ன இந்த டைட்டிலுக்கு ஒரு சின்ன சிக்கல் இருக்கா. இதே பேர், இதே பராசக்தின்னு விஜய் ஆண்டனி மூவிலும் வச்சிருக்கா. சக்தி திருமகன் அந்த மூவி தமிழில் ரிலீஸ் ஆயிருக்கான். ஆனால் அது தெலுங்கில் வந்துட்டு பராசக்தின்னு வச்சுருக்கான். ஆனால் நமக்கு அந்த இதுன்னு தெரியாது. ஆனால் நம்ம இந்த பிரச்சனைக்குள்ளே தலையிட வேணாம். இதுதான் இது வரைக்கும் கிடைச்ச அப்டேட். இனிமேல் இந்த மாதிரி எல்லாம் அப்டேட் கிடைக்கணுமா எங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.